Hello everyone, welcome to Puducherry Aspirant YouTube channel. So இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது question number 12. இது வந்து ஒரு LCM based question. The traffic lights at 3 different roads crossings change after 24 seconds, 36 seconds and 54 seconds அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெஸ்பெக்டிவாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. If they all change simultaneously at 10:15 AM, then at what time will they again change simultaneously? மறுபடியும் எப்போ அவங்க ஒன்றா மாறுவாங்க அப்படின்றதா கேள்வியாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரியான கேள்வி இது வந்து என்ன ஃபார்மேட்டில் கேட்க முடியும் அப்படின்னா வந்து ஒரு சர்க்குலர் ட்ராக்ல 3 பேர் ரன் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் இந்தந்த செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ரன் ஆகுறாங்க அப்படின்னா எந்த நேரத்தில் மீட் பண்ணிப்பாங்க, இது மாதிரியான கேள்வி. ஓகேவா? இந்த கேள்விக்கு டிஃபால்ட்டாக இந்த டிராஃபிக் லைட்டு இல்லை சர்க்குலர் ட்ராக்ல ரன் பண்ணுறாங்க 2 பேர் 3 பேர் 4 பேர் இந்த மாதிரிலாம் மாடல் கொஷனுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தால் போதும். இதோட பேஸ் என்னென்னா எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சால் இந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிருங்க. ஓகேவா? சரி வாங்க. ஸோ என்னென்ன நம்பர்ஸ்க்கு எடுக்கணும்னா 24, 36 அண்ட் தென் 54. நார்மல் எல்சிஎம் தாங்க, நான் ஒன்றும் பெருசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போதில்லை. ஸோ நார்மல் எல்சிஎம் தான் எடுக்க போகிறேன் நானுமே. ஸோ 24, 36 அண்ட் தென் 54 அப்படின்னும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன டேபிள்னா 6 டேபிளில் கேன்சல் பண்ணேன். 6 டேபிளில் ஃபேக்டர் எடுக்க முயற்சி பண்ணேன். 6 நாள் 24, 6 6 36 அண்ட் தென் 9 6 54. அடுத்ததாக மூணாவது வாய்ப்பாடில் ஸ்ப்ளிட் அப் பண்ணால் 4 எதுவும் பண்ண முடியாது. 2 3 சார், இது 3 3 சார். அடுத்ததாக ரெண்டாவது வாய்ப்பாடில் ஃபேக்டரிஸ் அதாவது எல்சிஎம் எடுக்க முயற்சி பண்ணால் 2 2 சார், இது 1 2 சார், இது 3 3. எதுவும் பண்ண முடியாது. ஸோ இல்லையா, 3 அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ ஃபைனலைஸ்டாக இருக்கிற விஷயம் இதெல்லாம் தான். ஸோ எதெல்லாம் ப்ராடக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பண்ண வேண்டியது 3 × 2 × 2 × 3 × 6. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இதோட எல்சிஎம் ஆன்சர் இருக்குது. ஸோ 3 2 சார் 6, 6 2 சார் 12, 12 3 சார் 36, 36 × 6 96. ஓகேவா? 96 செகண்ட்ஸ் அப்படின்றதா இருக்குங்க. ஓகே, 6 3 சார் 18, 18 2 சார் 36, 36 × 2 72, 72 மணிக்கு நான் மல்டிப்ளிகேஷனில் தவறு செஞ்சுட்டேன். ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ என்னென்னா 3 2 சார் 6, 6 2 சார் 12, 12 3 சார் 36, 36 × 3 சாரி 36 × 6 மன்னிக்கணும், அதுதான் தப்பாக பண்ணிட்டேன். 36 × 6 என்னென்னா 216. 216 செகண்ட்ஸ் இல்லையா? 216 செகண்ட்ஸ் அப்படின்றத 180 செகண்ட்ஸ் ப்ளஸ் 36 செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். 180 செகண்ட்ஸ் மட்டுமே நம்ம ஒரு 3 மினிட்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்ல முடியும். ஏன்னா 1 minute is equal to 60 செகண்ட்ஸ் இல்லையா? அதை பேஸாக எடுத்து நம்ம சொல்லும்போது 3 minutes 36 செகண்ட்ஸில் இது வந்து நடக்கும், அடுத்த மீட்டிங் நடக்கும் அப்படின்றத அர்த்தம். எப்போ 10:15 நல்லா கவனிச்சுக்கோங்க, 10:15 நம்ம இந்த விஷயங்களை ஆட் பண்ணணும். 10:15 10 hours 15 minutes 00 seconds AM ஒரு 3 minutes 36 seconds ஆட் பண்ணால் போதும், அடுத்த மீட்டிங் நடந்துடும். ஸோ 10 அப்போ 18 அண்ட் தென் 36 10 18 36 அப்படின்றது ஆப்ஷன் பி. ஸோ இந்த கேள்விக்கான பதிலை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிள். இதனுடைய ப்ராசஸ் என்னென்னா எல்சிஎம் எடுத்தால் இதுக்கு பதில் கிடைக்கும். எல்சிஎம்மோட பேசிக்ஸை நம்ம கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பேசிக்காக அதாவது அதுக்கான பேசிக்காக நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். பட் இந்த கேள்விக்கு தேவைப்படுற விஷயம் என்னென்னா எல்சிஎம் தான். அதை எந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடாக கொடுக்க முடியுமோ. இதில் நம்ம சொல்லியிருக்கிற விதம் என்னவோ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் எக்ஸ்ப்ளனேஷன் தான். பட் நாம் அதை டிஃப்ரெண்ட்டான ஈஸியான வழிகளில் எப்படி பண்ணணுன்றதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே, தேங்க்யூ.